ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 54. முன்தினம் அழுது கொண்டிருந்த குழந்தை அகிலனை சமாளிக்க இயலாத சுமித்ராவோ சரிமா என்று கொண்டிருக்க வீட்டினுள் நுழைந்த ராமின் பின்னால் நோக்கிவிட்டு, பிரணதி எங்க ராம், உன்னை பார்க்க வரலையா? எவ்வளோ நேரம் ஆச்சு குழந்தைக்கு பால் கொடுத்து? அப்படி இந்த பொண்ணு எங்க தான் போயிட்டா என்றார். என்கிட்ட கொடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். எங்க? பரவாயில்ல ராம், பாப்புவை பரத் கூட்டிட்டு வந்துட்டான். அவ தூங்கிட்டு இருக்கா. நீ எத்தனை குழந்தைய சமாளிப்ப சொல்லு. இரு, அவளுக்கு நான் கால் செய்கிறேன் என்று தொடர்பு கொள்ள நம்பர் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. எதுவும் சரியாக தோன்றவில்லை. ராமின் பட்டும் படாத பதிலும் அவன் தோய்ந்த முகமும் தொடர்பு கொள்ள முடியாத தூரத்தில் பிரணதி என்றிருக்க, என்னாச்சு ராம், பிரணதி எங்க என்றார் அழுத்தமாக. தவசிலன், பரத் மற்றும் லக்ஸை அழைத்து ராம் விஷயத்தை கூற அதிர்ந்து விட்டனர். மயங்கியே விட்டார் சுமித்ரா. அண்ணா, ஏன் அண்ணா திடீர் முடிவு என்று பரத் வினவ, அதான் சொன்னேனே, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றான். தவசிலனோ தலையை பற்றி அமர்ந்துவிட லக்ஸிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. மாடியில் நடந்தவனின் பின்னால் வந்த ராமு, ஏன் லக்ஸ் எதுவும் சொல்லாம போற என்க. இதுவரை மச்சி உங்களை பத்தி பிளஸும் பேசுவா மைனஸும் பேசுவா. அப்ப கூட உங்களை மட்டும்தான் பேசுவா. ஒரு தடவை கூட நான் உங்களை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனா அன்னைக்கு என்றவன், சாரிண்ணா, இனி நானும் இங்க இருக்க போறதில்ல, கொஞ்ச நாள் வெளியே போக போறேன் என்று விட்டு சென்றான். அதன் பின் சுமித்ராவும் ராமிடம் அறவே பேசுவதை நிறுத்தி கொள்ள காரணம் இருந்தால் மட்டுமே பேசினர் பரத்தும் தவசிலனும். ஒரு நாள் மகன் அகிலன் தூங்காமல் வீறிட்டு அழுது கொண்டே இருக்க அவனை மார்பில் கிடத்தியவன் அருகில் இருந்த அலமாரியை திறக்க அதில் பிரணதியின் மிஞ்சிய உடைகள் இருந்தது. அதுவும் அவன் கட்டளையின் பேரில்தான் வைக்கப்பட்டதோ என்னவோ. அதில் ஒன்றை எடுத்து மகனின் மீது போர்த்த மெதுவாக குழந்தையும் அழுகை நிறுத்தியிருந்தது. நீண்ட பெருமூச்சு விட்டவன் மறுமுனையை அவன் பற்றியவாறு துயில் கொள்ள அவனுக்கும் அந்த ஸ்பரிசம் தேவைப்பட்டதோ என்னவோ. குழந்தைகள் இல்லாமல் பிரணதியும் குழந்தைகளை வளர்க்க ராமும் வெவ்வேறு விதங்களில் சிரமத்திற்கு உள்ளாயினர். நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. 5 வருடங்களுக்கு பிறகு குழந்தைகளுடன் பெற்றோர் அறையில் லக்ஸ் விளையாடி கொண்டிருக்க அங்கு வந்தான் ராம். ராமை கண்டதும் லக்ஸ் செல்லம் உட்பட, போதும் லக்ஸ் நடிச்சது, தினமும் பசங்களை போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்புறது, நைட்டு விளையாடுன்ற பேர்ல வீடியோ கால் பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும் என்க. லக்ஸோ குழந்தைகளை நோக்க இருவரும் தலை கவிழ்ந்து கொண்டனர். விஷம் விஷம் விஷம், என்னதான் நம்ம ஊட்டி வளர்த்தாலும் அவங்க அப்பாவுக்கு தான் விசுவாசமா இருக்குங்க என்று எண்ணியவன், அதுக்கு என்ன இப்போ, ஏன் அதுக்கு கூட அவளுக்கு உரிமை இல்லையா என்றான். சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் பிரணதியை போய் கூப்பிட்டு வரப்போறேன், நீயும் வா என்றான். ஏன், அடிச்சா தடுக்க தானே? வெரி சாரி, அந்த லக்ஸ் எல்லாம் இப்போ இல்ல. அடி வாங்குறதா இருந்தா தனியா வாங்குங்க, சாரி, போறதா இருந்தா தனியா போங்க என்றான். சுமித்ராவோ, டேய், அவன் தான் கூப்பிடுறான்ல, போயிட்டு வாயேன் என்க. ஓ மம்மி, கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு அவ ஒன்றும் இப்போ சாதாரண ஆள் இல்லை. நாளா அன்னைக்கு சொந்தமா கிளினிக் ஓபன் பண்ண போறா, அதுக்கு கூட பெரிய சீப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கலாம் என்றான் ஓரவிழியால் ராமை பார்த்தவாறு. நெற்றியை தேய்த்த ராமோ, யாரு அவ, டாக்டரா? டேய், ஏதாவது வாயில அசிங்கமா வந்துட போகுது. அவ வந்து ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் காப்பாத்தலனா அவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது பாரு, நீ வா என்று லக்ஸ் சட்டையை பற்றி இழுத்து சென்றான். பிரணதியோ கோலம், வாழை மரம், தோரணம் என இரவு பகலாக அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். காலையில் வரிசையாக 4-5 கருப்பு கார்கள் வந்து நிற்க ஆரத்தி தட்டுடன் ஆர்வமாக நின்றிருந்தாள். அதே நேரம் எதிர் திசையில் மற்றொரு கார் வந்து நிற்க வரிசையாக வந்த கருப்பு காரிலிருந்து தயா, உதயா, வருண் மற்றும் இன்னும் இதர ஆண்கள் இறங்க எதிர் திசையில் ராம் லக்ஸுடன் இறங்கினான்.
ராமை கண்டதும் பிரணதி லக்ஸை முறைக்க, சத்தியமா எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று செய்கை செய்தான். தயாக்கு ஆரத்தி எடுத்தவள் ராம் நின்ற திசையை திரும்பியும் பாராமல் ஆரத்தி கரைசலை ஊற்ற விலகி கொண்டான் ராம். எல்லா திருஷ்டியும் போய் தொலையட்டும், நீங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க டான் என்றவள் தான் பணிக்கு அமர்த்திய வயதான முதியவரிடம், தாத்தா கிளினிக்குள்ள அன்வான்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் அலோ பண்ணாதீங்க என்று அவள் கூறி முடிப்பதற்குள் அவளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் ராம். அவளோ, என்ன தாத்தா என்க, நான் என்னம்மா செய்ய என்று செய்கை செய்தவர் லொக் லொக் என்று விடாமல் இருமினார் அப்பெரியவர். சரி சரி, காலையில மருந்து குடிச்சீங்களா, சுகர் பிபி மாத்திரை போட்டீங்களா என்க தலையை ஆட்டினார். அப்புறம் ஏன் இருமல் நிக்கல என்று எண்ணியவள், மச்சி அந்த பச்சை கலர் மாத்திரை டப்பாவேட என்றால் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வண்ண பாட்டிலை நோக்கி. லக்ஸும் அதில் ஒன்றை எடுத்து தர, டார்க் பச்சை இல்ல மச்சி, கிளி பச்சை என்றவள், சரிவிடு உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, அப்போ ஓகே என்று விட்டு அதில் ஒன்றை எடுத்து முதியவரிடம் கொடுத்து உண்ண சொன்னாள். அதிர்ந்து விழித்த லக்ஸோ, என்ன செய்யற மச்சி, நல்லா தெரியுமா, இதை கொடுக்கலாமா என்க. யாருக்கு தெரியும், இந்த கலர் நல்லா இருக்கேன்னு வாங்கி வச்சேன், வாமச்சி உள்ள எல்லாம் வெயிட் பண்றாங்க என்று விட்டு அவள் செல்ல அதிர்ந்து நின்றவன், அட பைத்தியமே, உனக்கு போய் பில்டப்லாம் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்று திரும்ப பற்களை கடித்தவாறு ராம் லக்ஸை முறைத்தான். ஐயோ இவர் வேற முறைக்கிறாரே என்றவன் பிரணதியிடம் ரகசியமாக, மச்சி இந்த தாத்தா விட்டா அவரே கொஞ்ச நாள்ல செத்துருவாரு, இப்படி கலர் கலரா மாத்திரை கொடுத்து அவரை கொன்னுறாத, அப்புறம் தேவையில்லாம கொலைகேசில மாட்டிட போற என்றான். காமெடி பண்ணாம கொஞ்சம் சும்மா இரு மச்சி என்க. லக்ஸோ ராமிடம், வேற ஒன்னும் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ சர்வீஸ் போல பண்றா, அதனால ப்ராஃபிட்ட பெருசா எதிர்பார்க்க முடியாது பாருங்க, அதான் இந்த தாத்தாவை வேலைக்கு வச்சிருக்கா, செம்ம பிசினஸ் மைண்ட்ல, பிசினஸ் பண்றதுல உங்களை மிஞ்சிருவா போல என்க. ராமோ முஷ்டியை முறுக்கி கை சட்டையை மடிக்க ஓடிவிட்டான் லக்ஸ். டான், முதல் செக்கப் உங்களைத்தான், வாங்க என்று உள்ளே அழைக்க தயாவுடன் எழுந்த ராமின் கையை பற்றிய லக்ஸோ, அண்ணா நமக்குள்ள 1000 இருக்கலாம், அதுக்காக உங்களை நான் இழக்க விரும்பல, முதல் டெட் பாடி, சாரி முதல் பேஷண்ட் யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க போகாதீங்கண்ணா என்றான். லக்ஸ் கையை உதறிவிட்டு ராம் செல்ல உள்ளே வந்த ராமை முறைத்தவளோ, இப்ப எல்லாம் சிலருக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் இங்கிதமே தெரிய மாட்டேங்குது டான், அதை விடுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்க. இவனோடதான் இருக்கிற எல்லாருக்கும் ப்ராப்ளம், இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது என்று ராம் பற்களை கடிக்க, பெயர் தயாளன் என்ற டான், வயசு, உங்களுக்கு வயசு என்ன டான், 20 30 என்க. கண்களை இறுக மூடி நெற்றியை தேய்த்தான் ராம். ஹைட் மற்றும் வெயிட்டை எழுதியவள், உங்க மார்பு விரிஞ்ச நிலையில எத்தனை இன்ச்சு டான் என்றதும் பொறுமை இழந்த ராமோ, சொருப்பு பிஞ்சுக்கும், இப்போ இவன் மார்பு விரிஞ்ச நிலை தெரிஞ்சு என்னடி பண்ண போற என்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நீங்க டாக்டரா இல்ல நான் டாக்டரா என்றாள். யார் நீ டாக்டரா, உன் மூஞ்சிட அதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கா, அப்புறம் நீ பேஷண்டா, உனக்கு என்னப்பா பிரச்சனை என்றவன் பிரணதியை நோக்கி. அந்த ஊர்ல பார்த்த 3/4 குழந்தைங்க இவன் சாயல்ல தான் இருந்தது, இதுல இவனுக்கு ப்ராப்ளமா, அடுத்தவன் அவன் பொண்டாட்டி எப்படா அத்து விடுவான்னு காத்திருப்பாங்க போல. ஏய் நீ ஒழுங்கா மரியாதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி என் கூட என்றான். அவளோ முடியாது என்று அமர்ந்திருக்க, இங்க பாரு, நான் தூக்கிட்டு போகணும்னு எதிர்பார்க்கறியா, அப்படிலாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, முன்னால ஒல்லியா இருந்தா ஈஸியா தூக்கிட்டேன், இப்போ உருண்டுட்டடி, சத்தியமா முடியாது, புருஷனையும் பிள்ளைகளையும் பிரிஞ்சு இருக்கோமேன்ற கவலை கொஞ்சமாவது உன்கிட்ட இருக்கா, லக்ஸ் கார் டோரை திறந்து வை என்றவன் அவள் கையை பற்றி இழுத்து செல்ல, காரின் முன்கதவு, பின்கதவு, டிக்கி, முன் என்ஜின் டோர், பெட்ரோல் டேங்க் டோர் என அனைத்தும் திறந்திருக்க அதிர்ந்தவன், என்ன லக்ஸ் இது என்றான். டோர்னு சொன்னீங்க, எந்த டோர்னு தெரியலையே, அதனாலதான் எல்லா டோரையும் ஓபன் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லைனா உள்ள கேஷ் போர்ட் டோர் கூட திறந்தா இருக்கு என்க. உங்ககிட்ட பிபி மாத்திரை இருக்கா என்றான் ராம் பிரணத்தியிடம். ஓ, இப்போ அதுவும் வந்துருச்சா உங்களுக்கு, மாத்திரை இருக்கு, ஆனா அதுல எது பிபி மாத்திரைன்னு தெரியாது, அங்க பாருங்க, அதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்து போட்டுக்கோங்க,
ஆள் வெளிக்கு ஒரு மாத்திரை எப்படி என்று அவள் புருவம் உயர்த்த, உனக்கு போய் என் 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும் என்று முதுகிலே 3 போடு போட்டு அழைத்து சென்றான். பெற்றோர் அறையில் அமர்ந்திருந்த ராம், தவசிலன், சுமித்ரா, பரத்லாக்ஸ் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க, இது சரி வராது, விட்டால் இன்னைக்கு முழுக்க இப்படித்தான் பார்ப்பார்கள் என்று எண்ணிய தவசிலனோ, அப்போ தினம் நைட்டு தூக்கத்துல பிரணதி உளறிருக்கா என்க. உளர்னது மட்டும் இல்ல டாடி, சில சமயம் தூக்கத்துல எட்டி மிதிச்சிருக்கா. மிதி தாங்க முடியாம, சாரி, அவ அவஸ்தை தாங்க முடியாம தான் அண்ணா அவளை படிக்க அனுப்பியிருக்காரு. சரியானா என்றான் லக்ஸ். தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த ராமை பார்த்த பரத்து லக்ஸிடம், இப்போ என்னடா என்க. லேட்டா தான் ரியலைஸ் ஆயிருக்க அண்ணாவுக்கு, அவளை படிக்க அனுப்பினதுக்கு பதிலாக பைத்தியம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கலாமேன்னு என்றான். 2 வருடங்கள் கழித்து உறங்கிக் கொண்டிருந்த துருவின் மொபைல் ஒலிக்க, ஹலோ என்றான். ஹலோ ஹேண்ட்சம், ராம் ஹியர் என்க. ஹே ராம், சொல்லுங்க என்க. என் 3வது பையன் சாகித்யனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்றான். யா ஷோர் ராம், நானும் எங்காவது போகலான்னு தான் இருந்தேன், கண்டிப்பாக வர்றேன் என்று வைத்தவன் திரும்ப, கண்களில் கண்ணீருடன் அவன் முன் அமர்ந்திருந்தாள் அறிவழகி. கண்களை கசக்கி பார்க்க பொய்யில்லை என்று அறிந்தவன், பட்டுக்குட்டி என்னடி ஆச்சு, ஏன் அழற என்றான். நீங்க என் அறிவு கண்ணை திறந்துட்டேங்க அத்தான் என்றாள். அறிவு கண்ணா என்றவன், காலையிலே காமெடி பண்ணாதடி, உங்ககிட்ட இல்லாததெல்லாம் அத்தானால எப்படி திறக்க முடியும் சொல்லு என்றான். ஐயோ அத்தான், நான் சொல்றத முழுசா கேளுங்க. காலையில இன்ஸ்டால ஒரு கவிதை படிச்சேன். அது என்னன்னா, உங்கள் குரங்கு சேட்டையை பொறுத்து கொள்ளும் ஒருவன், தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்கும் ஒருவன், வழி வேலைகளில் உங்கள் காலை பற்றும் ஒருவன், நீங்கள் கண்ணீர் விட்டால் துடைக்கும் ஒருவன், உங்கள் அருகில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வசந்தமே. ஆச்சரியக்குறி எப்படி என்றாள். அது சரிடி தங்கம், உன்னை கட்டினதுக்கு காலம் முழுக்க நான் தானே கண்ணீர் வடிக்கணும், நீ ஏன் வடிக்க போற என்றதும் சேலை தலைப்பை எடுத்து இடுப்பில் சொருவியவள் ஒற்றை காலை கட்டிலின் மேல் வைத்து அவன் சட்டையை கொத்தாக பற்றியவள், ஓஹோ ஐயா, அப்படி எங்களை கட்டி எண்ணத்துல குறைஞ்சு போயிட்டீங்க என்றாள். அப்படி நார்மல் மூடுக்கு வாடி என் தங்கம், அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு காலையில எழுந்து காலை பிடிக்கிறேன் கண்ணீர் வெடிக்கிறேன்னு அப்நார்மலா பிஹேவ் பண்ணா அத்தானுக்கு பதட்டமா இருக்குமா இல்லையா என்று கன்னங்களை கிள்ளி ஆட்டியவன், நேரடியா விஷயத்துக்கு வாச்செல்லாம் என்றான். அதுவா, நானும் ஆஸ்திரேலியா வருவேன் என்றாள். ஓ, அதுக்கு தான் உன்கிட்ட இல்லாத ஐயெல்லாம் ஓப்பன் ஆகுது என்றதும் கேள்வியாக அவனை நோக்க, அதாண்டி பட்டு அறிவு கண்ணே என்றவன், அங்க குளிர் வேற ஜாஸ்தியா இருக்கான், நீ இல்லாம எப்படிடி, நாம சேர்ந்துதான் ஆஸ்திரேலியா போறோம் என்றான்.